அதாவது நம்ம வந்து கருங்குட்டி வழிபாடு பண்ணி பார்த்தோன்னா இன்றைக்கி 13 வருஷம் ஆச்சு. 13 வருஷமாயும் என்னுடைய பர்சனல் விஷயத்துக்காக மட்டும் 6 வருஷம் வழிபாடு பண்ணேன். இப்போ 6 வருஷமாக வந்து கருங்குட்டியை வச்சு வாக்கு சொல்கிறேன். கேரளாவில் எப்படி ரூபகலை அமைச்சு குருதி பூஜைகளை பண்ணி அமாவாசை பௌர்ணமியான வாக்கு சொல்கிறாங்களோ அது மாதிரி எங்கள் சுவாமியை வந்து கையில் குருவடி வச்சு வாக்கு சொல்கிறார். அந்த குருவடி வச்சு வாக்கு சொல்லும் போது எங்கக்கூடிய மக்களும் இங்கே வந்து குவிஞ்சு அவங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்காமையே அவங்களுடைய பிரச்சனையை ஆராய்ந்து சுவாமி சொல்கிறாரு. நிறைய பேருக்கு இந்த சுவாமியை கையில் கொடுக்கக்கூடிய அந்த விபூதியை அந்த எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு போயிட்டே அந்த பிரச்சனை சரியாக இருக்குது. அதே மாதிரி இந்த குருவடி பூஜையில் அதாவது குருதி பூஜையிலோ அல்லது பார்த்தீங்கன்னா ரூபகலை பூஜையில் கலந்துக்கினாவே அவங்களுக்கு எப்பேற்பட்ட செய்வினை கோளாக இருந்தாலும் அது விலகுதுன்றதால இந்த கருங்குட்டி பகவானுடைய அருள்வாக்கு கேட்கறதுக்காக அமாவாசை பௌர்ணமியான இங்கே மக்கள் குவிறாங்க. டெய்லி சாயந்தரம் 5லேருந்து 9 மணி வரையிலும் சுவாமி பிரசன்னம் பார்த்து சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் பகலில் மட்டும் தான் பார்ப்பாங்க. இங்கே கருங்குட்டி பகவானை வச்சு பார்க்குறதுனால சாந்தத்தை தான் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். அந்த சாந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வராகி தேவியனுடைய அருளாலும் இங்கே வந்து அம்பாள் வந்து மகிஷ வராகி மகிஷத்து மேலே உட்காந்துருக்காங்க. யம தோஷங்களை விளக்கக்கூடிய அளவிலும் நோய்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவில் நம்ம அம்பாள் வடிவமைக்கப்பட்டுள்ளாங்க. இந்த இடத்துல வந்து கருங்குட்டி பகவானை வச்சு பூஜைகளை பண்ணால் எப்பேற்பட்ட நாள் கடந்த 40 வருஷமாக அவங்க செய்வினை இருக்குது, 30 வருஷமாக செய்வினை இருக்குன்னு கூட இங்கே வந்து கலந்துக்குன்னு உடனே சரியாகுதுன்னு நம்பி தான் ஜனங்க வராங்க. 10,000 சதுரடி விலை 39,90,000 முதல். நீங்க இங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சது ஒரு 40 மடங்கு லாபத்தை கொடுக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் வேணாம். இன்னைக்கு இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டா நாளைக்கு இந்த விலையில இப்படி ஒரு சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம். உங்க தலைமுறைக்கான சொத்தை இன்றே உருவாக்குங்கள். சைட்டை நேர்ல பார்த்து உங்களோட பெஸ்ட் பிளாட்டை சூஸ் பண்ண உடனே கால் பண்ணுங்க.